நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 3-4-2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் மேற்கு. பரிகாரம் தயலம். திதி இன்று அதிகாலை 4 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:32 வரை ரோகிணி, பின்பு மிருக சிரீஷம். யோகம் இன்று காலை 6:10 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:32 வரை சுவாதி, பின்பு விசாகம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு கடந்த கால சிரமத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். அனைத்து விஷயங்களிலும் கண்டிப்பாக நன்மை நடக்குங்க. விலகி சென்றவர்கள் கண்டிப்பாக விரும்பி வந்து இணையக்கூடும். செயல்களில் உற்சாகம் கண்டிப்பாக பிறக்கும். எதிர்பாராத வகையில் நன்மை ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சிறப்பாக இருக்கும். உபரி பண வருமானம் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்பட்டு சரியாகும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டுங்க. உணர்ச்சிகரமாக பேசுவீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள், முன்கோப்பப்பட வேண்டாம். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருந்தது கண்டிப்பாக மாறும். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. அவசரம் எதுவும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக காணப்பட கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு எண்ணல்கள் தெரிந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. பரணி. கொடுத்த வாக்கை காப்பாற்றிவிட முடியும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான உறவு என்று நீடிக்க கொடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு மனம் அமைதி பெற கொடுங்க. நல்லவைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. இன்று இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடக்கூடும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். முடிஞ்ச அளவு யோசித்து எதையும் செய்தால் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. மன பதட்டம் மட்டும் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. என்று எதையும் யோசித்து செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் இன்று நீங்க மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். மனதை தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பேச்சில் நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேற கூடுதலாக பணிபுரிய கொடுங்க. வருமானம் குறையும்படி கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வாத உணவுகளை நீங்க உண்ண வேண்டாம். இன்று நகை பணம் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். இன்று குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் இன்று சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் காப்பாற்றி மகிழ்வர்கள். அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெறுவீர்கள்.
தொழில் வியாபாரம் முன்னேற்றகரமாக செல்ல கொடுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். கமிஷன் துறையில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சகோதர சகோதரியிடம் பாசமாக நடந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று உடல் பிணி கொஞ்சம் இருக்கும். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். இன்று காதலில் நெருக்கடிகள் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கையுடன் இருங்கள். கூடுமானவரை முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் புது புது விஷயங்களை நோக்கி செல்வீர்கள். ஆர்வமுடன் கல்வியில் ஈடுபடுவீர்கள். எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. முடியாதது என்று ஏதும் இல்லை. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்ள கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தொழில் முறை பயணங்கள் கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. புது மனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வெகு விரைவாக பணிகளை முடித்து காட்ட முடியும். உடல் பிணி கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். ரோகிணி. இன்று தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். இன்று பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். மிருகசிரிஷம். பயணங்கள் வெற்றி கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுமானவரை யோசித்து எதையும் செய்தால் வெற்றி இருக்கும். மன பதட்டம் வேண்டாம், தெளிவுடன் எதையும் செய்யுங்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டுங்க. காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுக கொடுங்க. இயன்ற அளவில் உதவிகளை புரிந்து நல்ல பெயரெடுப்பீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடும். நிலவே பணம் விடாமுயற்சியால் கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் பயணங்களை இன்று நீங்க பயனறிந்து மேற்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையில் மனவிட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கௌரவம் தேடி வரக்கூடிய சூழல் இருக்குங்க. பதவி உயர்வுகளை பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். வேலை பளு அதிகரிப்பதினால் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்குங்க. எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் வெற்றி கிடைக்கும். இன்று உங்களுடைய தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகம் காரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்வது நல்லது. பெண்கள் இன்று முன்கோபப்படுவீர்கள். எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்று காதல் பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதுதான் காதலுக்கு உகந்ததாக இருக்கும். அது இன்று மட்டும் இல்லைங்க, என்றுமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். முன்கோபம் ஏதும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்து சோம்பேறித்தனத்தை விட்டுவிடுங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று வெளி உலக தொடர்பு விரிவடையுங்க. உழைப்பால் உயர்ந்து காட்ட கொடுங்க. தொழில் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். உங்களுடைய தகுதி திறமையை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. திருவாதிரை. எதிர் நீச்சல் போட்டாவது வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதார முன்னேற்றமும் இன்றி ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். கண்டிப்பாக உங்க வேலையும் முடிய கொடுங்க. பிள்ளைகளை அனுசரித்து செல்லுங்கள், அது போதும். புனர்பூசம். இன்று நீங்க நேர்மைகளை நாட்டிக் கொள்வீர்கள்.
காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். நிலுவை பணி சீராக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். டென்ஷன் இல்லாமல் இருப்பது நல்லது. இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அடுத்தவருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். கடன் வாங்கி எல்லாம் யாருக்கும் நீங்க உதவி செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள் இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உங்களின் தகுதி திறமையை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி நிறைவேறும். தாராள அளவில் பணவரவு கிடைக்குங்க. மனைவி விரும்பி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லும். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக இருக்கும். எதிர் நீச்சல் போட்டாவது நினைத்த காரியங்களை சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் இருக்குங்க. ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறும். குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கடன் பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கிடைக்குங்க. சற்று யோசித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவினர் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் போவது நல்லது. கூடுமானவரை யோசித்து எதையும் பேசுங்கள். டக்கென்று வரக்கூடிய கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் சந்தோஷம் உருவாக கொடுங்க. காதலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி செல்லும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சுலபமாக கல்வியில் உங்களால் ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. சற்று முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் கண்டிப்பாக நிறைவாக இருக்க கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி செல்லக்கூடும். இந்த முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாகும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. என்று உங்களுக்கு சந்தோஷங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியும். பூசம். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். கொடுத்த வாக்கை இன்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்க கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இன்னும் சிலருக்கு வீடு மாற்றம் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். ஆயில்யம். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. எதிரிகளிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு முக அழகு கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கூட கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் உங்களுக்கு நிறைவாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். காரமான உணவுகள் வேண்டாம். எல்லா வேலைகளையும் இன்று நீங்க இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொண்டால் சுறுசுறுப்பு மேலோங்கும். காலையில் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டுங்க. உடல் ஆரோக்கியம் சின்னதாக பாதிப்பை கொடுக்கும். மனமும் இன்று வருத்தமாக இருக்கும். சோர்வாக கொஞ்சம் காணப்படுவீர்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுக கொடுங்க. கவனமுடன் பேசுவதனால் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கு சீராக இருக்கும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக இருக்கும், பயப்பட வேண்டாம். வாகனத்தில் செல்லும் பொழுது மித வேகத்துடன் சென்று வருவது நல்லது. தொழில் போட்டிகள் கண்டிப்பாக நீங்குங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். உற்றார் உறவுகளின் ஆதரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றிவிட முடியுங்க. சில இடையூறுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரி பண்ண முடியும்.
பொறுமை வேண்டும். இன்று பெண்கள் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் இருக்குங்க. சில காரியங்கள் இடைபிடியாக நடக்கக்கூடும். இன்று பெண்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் செல்லும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை சிம்ம ராசினியர்கள் பதற்றம் கொள்ள வேண்டாம். காதலின் நம்பிக்கையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். பயப்படவும் வேண்டாம். என்று மாணவர்கள் விளையாடும் பொழுது கவனம் வேண்டும். மூர்க்கத்தனமாக விளையாட வேண்டாம். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கொடுங்க. மனோதைரியம் உண்டாக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். நேரத்திற்கும் உணவை எடுத்துக்கொள்வது நல்லது. சிரமம் பார்க்காமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இடையூறுகள் செய்தவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டுவீர்கள். மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குங்க. அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. சில இடையூறுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள், அது போதும். எதிலும் தயவு செய்து குழப்பமடைய வேண்டாம். ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும், பயப்பட வேண்டாம். உத்திரம். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அபாரமான திறமை உங்களுக்கு வெளிப்பட கொடுங்க. காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து விடக்கூடும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். இடையூறுகள் செய்தவர்கள் மத்தியில் சிறப்புடன் இன்று நீங்க வாழ்ந்து காட்டுவீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். கன்னி ராசினியர்கள் இன்று நீங்க பொழுதுபோக்கு விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்க கொடுங்க. சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறக்கூடும். பண வரவும் இன்று கண்டிப்பாக நன்மை கொடுக்குங்க. இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி கனியை எட்டி பிடிக்க முடியும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் சற்று தள்ளி வைப்பது நல்லது. சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் தைரியம் பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு கூட மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்கும். கணவனிடம் கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக அணுகுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை அமைதி வேண்டும். என்று மாணவர்கள் தயவு செய்து பதட்டம் வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. கல்வியில் நீங்க கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். முழு முயற்சியுடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். இரவு பகலமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. இன்று எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்ளக்கூடும். அஸ்தம். தொழில்நுட்ப அறிவை பெற்றுக் கொள்வீர்கள். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்கும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சுப முயற்சிகளுக்கான விஷயங்கள்ல நாட்டம் செல்லுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். இன்று உங்களுக்கு தொழில் வியாபார தொடர்பு பலம் பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. இன்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிவிட முடியுங்க. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்தியில் வரக்கூடும்.
திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. என்று எதை பற்றியோ யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நியாயமான போக்கு வெளிப்படக்கூடும். நேர்மை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பொறுமையை நிலைநாட்டி சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்று பல போராட்டங்களுக்கு பிறகு வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமாக அமைந்துவிடக்கூடும். எடுத்தும் கௌத்தும் என்றெல்லாம் எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வ நம்பிக்கையுடன் இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரியம் ஈடுபடுவது நல்லது. நன்மை தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். ஓரளவு உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. மிதமான பணவரவும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள கொடுங்க. பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்லக்கூடும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். என்ற உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. குடும்பத்தில் உள்ளவராலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. பண வரவுகள் ஏற்றம் இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்டு செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பைனான்ஸ் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கும் லாபம் கிடைக்குங்க. என்று துலாம் ராசினியர்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியவில்லை இருக்கின்றது. ஆகையால் சில விஷயங்களை மட்டும் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பங்கள் மட்டுமே கொஞ்சம் மிஞ்சும். மற்றபடி பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். ஆடை அலங்கார பொருட்களை சேர்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. காதலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் சரியாகும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று தைரியம் கண்டிப்பாக பிறக்கும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக சீர்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி. குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். நேர்மையை இன்று நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை இன்று அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. சுகமான நித்திரை இன்று ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு மன தெளிவு எதிலும் குறிவிடுங்க. விசாகம். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். குழப்பம் இல்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இந்த நாளை நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அனைவருடன் இயல்புடன் பழகக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளி உலக தொடர்புகளை எல்லாம் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். நண்பர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றாற் போல் இன்று நீங்க செயல்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். என்ற முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்குங்க. காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பணியில் உள்ளவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். வெளியூர் பயணம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி ஏற்படக்கூடும். தாய் வீட்டு சிந்தனத்தை கேட்டு பெறுவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று முடிக்க முடியாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு முடிக்க கொடுங்க. மேல் அதிகாரிகளின் ஆதரவுகளை கண்டிப்பாக பெறுவீர்கள். பயப்பட வேண்டாம். பெண்களுக்கு இன்று வாழ்க்கை தரம் மேலோங்கும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி வகை சூட முடியுங்க. பெண்களுக்கு இன்று மன நிம்மதி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதலில் இப்போதைக்கு நீங்க எந்த ஒரு முடிவும் எடுப்பாமல் இருப்பதே சிறப்பு. அவசரம் மட்டும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். முக்கியமாக கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை
நன்கு படியுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று பொறுமையின் சிகரமாக காணப்படுவீர்கள். வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வர கொடுங்க. தொட்ட குறை விட்டு குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பண விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. என்று கனக்கச்சிதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அனுஷம் என்று பல நெருக்கடிகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சுய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மன அமைதி ஏற்படக்கூடிய வேலையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. உங்களின் தன்மான குணத்திற்கு கொஞ்சம் சோதனை வரலாம். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். கேட்டை பொது நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று அதிகரிக்க கொடுங்க. கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியும். பணியாளர்கள் இன்று சிறப்புடன் பணியாற்றி வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். இருந்தாலும் முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம் செல்லும் பொழுது பார்த்து சென்று வர பாருங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. தனுசு ராசினியர்கள் இந்த அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் இடையூறுகளை சரி செய்ய வேண்டும். மிதமான பணவரவுதான் இன்று கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபார நிலையிலும் நெருக்கடிகள் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகும். என்று தனுசு ராசினியர்களுக்கு பெரிய முதலீடுகளை தவிர்த்து விட்டால் பெரிய பிரச்சனை இருக்காது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருந்தால் போதும். எதிலும் சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். வெளி உலக பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளி வட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான நல்ல பலனை பெற முடியுங்க. எதிரிகள் என்று தவிடுபொடியாக கொடுங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நிம்மதியான சூழலையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்கள் இன்று திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடும். காதலை பொறுத்தவரை தனுசு ராசினியர்கள் மாற்றங்கள் ஏற்படும் அளவில் சூழல் இருக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். காதல் கைகூடி வெற்றியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தைரியமாகவும் செயல்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியில் சுலபமாக உங்களால ஈடுபட முடியுங்க. பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. காரியங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக முன்னெடுத்து கொடுக்கும். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. என்று உங்களுக்கு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. போராட்டம் நிலவில் உள்ள பணம் வரக்கூடும். நெருக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இறைவன் அருளால் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. முயற்சிகளில் ஓரளவு வெற்றி இருக்குங்க. தயவு செய்து பண பொறுப்புகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். போராடும் நட்சத்திரக்காரர்கள் சகோதரி சகோதரிகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உடன்பிறப்புகளிடம் முன்கோபப்பட வேண்டாம். வீட்டுக்கு என்ன வேண்டுமோ வாங்கி போடுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். உத்திராடம் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டுங்க. என்று உங்களுக்கு நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. மகரம் ராசினியர்கள் இந்த அடிப்படை அறிவை அதிகப்படுத்துவீர்கள். திட்டமிட்டு தான் சில பணிகளில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். தயவு செய்து குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம்.
சமூக பணிபுரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காலம் தொட்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டாலும் வெற்றி நிச்சயம், பயப்பட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் படிப்படியாக குறையுங்க. நிலவிய பணமும் இன்று வசூலாக்க கொடுங்க. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்லக்கூடும். குடும்பத்தில் தேவையில்ல வேலைகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில் வியாபார நிலையில் அதிகமான போட்டிகளால் லாபம் குறையுங்க. கூட்டாளிகளும் சாதகமின்றி செயல்படுவார்கள். எதிர்பார்க்கும் கடன் உதவிகளும் தாமதப்படுவதால் பொருளாதார நெருக்கடிகளும் ஏற்பட்டு அபிவிருத்தி குறையுங்க. நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷ வாய்ப்புகளை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். கலையம்சம் நிறைந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கொடுங்க. பெண்கள் இன்று முடிஞ்ச அளவு யோசித்து எதையும் செய்யுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்கக்கூடும். பெண்கள் எதையும் குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. காதல சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல நீங்க இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சோதனையிலும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். வேறு எதிலும் கவனம் செல்ல வேண்டாம். முடிஞ்ச அளவு அனைவரிடத்திலும் அக்கறையுடன் நடந்து கொள்வது மிக நல்லது. திருவோணம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். சொகுசு வாழ்க்கையின்றி உங்களுக்கு ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்டு செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்லக்கூடும். இன்று நீங்க கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன கட்டுப்பாடு இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அவிட்டம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. கோரிக்கைகளும் இன்று நிறைவேற கொடுங்க. எதிர்பாராத திசை திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காலை நேரம் மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று அரசியல் துறையில் உள்ளவருக்கு நல்லது நடக்க கொடுங்க. பெரும்பாலும் நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாகக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. சமூக பணி புரிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபார நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். நிலவே பணம் கூட கண்டிப்பாக வசூலாகும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல கொடுங்க. குடும்பத்தின் தேவைகளை குறைவின்றி நிறைவேற்றி விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில் வியாபார நிலையில் அதிகமான போட்டிகளால் லாபம் குறையுங்க. கூட்டாளிகளும் சாதகமின்றி செயல்படுவார்கள். எதிர்பார்க்கும் கடன் உதவிகளும் தாமதப்பட்டுத்தான் வரக்கூடும். இருந்தாலும் இருப்பதை வைத்துக் கொண்டு சமாளித்து விடுவீர்கள். பல நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபிவிருத்தி பணி சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. உடல் சோர்வாக இருந்தது படிப்படியாக மாறும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றிக்கான நிச்சயம் தேடி வர கொடுங்க. பெண்கள் இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் இனிமை பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று காதலில் நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முன்கோபங்கள் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். அது போதும். காதல் ஜெயிக்கும் வரை அமைதி வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் கவனம் செல்லவே கூடாது. படிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். இன்று மாணவர்களுக்கு சக நண்பர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பெற்றவிடம் வாக்குவாதங்கள் இல்லாமல் செல்வதும் நல்லது. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள்.
நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து நம்பிக்கை கொடுக்கும். குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பிறக்கும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும் என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம் முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. பொருளாதார விருத்தியும் இன்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை இன்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் ஓரளவு தெளிவடைய கொடுங்க. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ளக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் கைகூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி என்று உங்களுக்கு எதிலும் தைரியம் பிறக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். கடன் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்லக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. குடும்பத்தினர் உங்களை அன்பு பாராட்டக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று நீங்க அக்கறையுடன் பணிகளில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். பைனான்ஸ் துறையில் லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியுங்க. போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்கள் எதிலும் வேகம் கூடிவிடும். மேலும் மீனம் ராசினியர்கள் இந்த சந்தோஷ எண்ணங்களால் சாதனை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல விதமாக அமைதிவிடக்கூடும். பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். நெருக்கமான சூழலை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிரிகளிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்ட முடியுங்க. நல்லவரை இன்று நீங்க அடையாளம் கண்டு கொள்வீர்கள். வேகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். உயர்வான வாழ்க்கையை கூட அமைத்துக் கொள்ள கொடுங்க. மனம் போன வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விட கொடுங்க. இன்று எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் விலகி செல்லக்கூடும். எதிர்பார்க்கும் கடன் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். பாராட்டும் புகழும் ஏற்படும் நாளென்றே சொல்ல முடியுங்க. சில பணிகள் மட்டுமே தாமதமாக நடக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். கலைத்துறையில் சாதிக்க முடியும். பொருளாதார நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. என்று நீங்க அபிவிருத்தி பணியை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். சண்டை சச்சரவுகளில் கூட வெற்றி கிடைக்குங்க. இருந்தாலும் வீணான சண்டை சச்சரவுகளை ஈடுபட வேண்டாம். பெண்களுக்கு இன்று மன அமைதி கூடும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. காதல் உங்களுக்கு நெருக்கடியில் ஏற்பட்டது மாறும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். காதல் திருமணத்தில் போய் முடியுங்க. என்று மாணவர்கள் சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பது நல்லது. அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும். விளையாட்டுத் துறையில் வெற்றி கிடைக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று உங்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பாக கொடுங்க. வராமல் என்ற பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். தைரியமாக எதிரும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். கமிஷன் துறையில் கூட லாபம் கிடைக்க கொடுங்க. என்று உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தூய்மையான எண்ணம் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். செல்வாக்கு மிக்க நபராக இன்று நீங்க காணப்படுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். போட்டிகளில் லாபம் ஏற்படக்கூடும். கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. ரேவதி இந்த மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். அபிவிருத்தி பணி சிறப்பாக இருக்க கொடுங்க. உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பணி விஷயமாக வெளியூர் பயணம் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. பிறரிடம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. அது மட்டுமில்லை, மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.